ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? இதுக்கு மேலே உன்னால் போராட முடியாதுன்னு தோணுதா? நான் எடுத்து வைக்கிற முயற்சிகள்லாம் தோத்துக்கிட்டே இருக்குதே. நான் என்னதான் கஷ்டப்பட்டு போராடினாலும் வலியும் வேதனையும் தான் என் வாழ்க்கையில் மிச்சம் அப்படின்னு தோணுதா? இந்த நிமிஷம் உன் கண்ணு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, நான் தோத்துட்டேன். ஆமாம், நான் தோத்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் முயற்சி பண்ண முடியாது, என்னால் முடிஞ்சது இவ்வளவு தான் அப்படின்னு உன்னோட தோல்வியை நீ ஒத்துக்கிட்டு உன் வாழ்நாள் ஃபுல்லும் அந்த வேதனையை சுமந்துக்கிட்டு வாழ்கிறது. இன்னொன்று, நான் அவ்வளவு சீக்கிரம் தோத்துட மாட்டேன், நான் இந்த தடவை வேணா தோத்துருக்கலாம், நான் கண்டிப்பாக இன்னொரு தடவை முயற்சி பண்ணுவேன், அந்த தடவை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு போராடுறது. இப்போ முடிவு பண்ணு, நீ எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போற? நீ தோத்துட்டங்கிறத ஒத்துக்கிட்டு உன் வாழ்நாள் ஃபுல்லாக இவன் தோத்தவன்டா அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு வாழ போறியா? இல்லை, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை தடவை நான் தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பேன், அன்னையிலேருந்து என் வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள ஒருத்தனாக இருக்க போறியா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம எல்லாரும் சொல்லுவோம் வாழ்க்கையில் கனவு காணுங்க, கண்டிப்பாக அந்த கனவு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு. கிடையாது. இங்கே நீ கனவு கண்டா மட்டும் போதாது, உன் கனவு இதுதான் அப்படின்னு உன் மனசில் நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்படின்னா இந்த வாழ்க்கை உன்னை போட்டு அடிக்கும். இந்த கனவுகளை நீ நினைப்பியா அப்படின்னு உங்ககிட்ட கேட்கும். அப்போ நீ எதிர்த்து நின்று போராடினா மட்டும்தான் அந்த கனவுகள் உனக்கு கிடைக்கும். அந்த வாழ்க்கையை எதிர்த்து என்னாலையும் முடியும் அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணி காட்டினாதான் அந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட கனவை உனக்கு கொடுக்கும். ஸோ என்னைக்குமே ஈஸியாக விட்டு கொடுத்துறாரு. ஏன்னா நீ ஈஸியாக விட்டு கொடுத்துட்ட அப்படின்னா உன் கனவுகள் அளவுக்கு நீ வேல்யூபிள் இல்லை அப்படின்னு தான் இந்த உலகம் சொல்லும். நீ என்னைக்கு அந்த கனவுகளை அடையிறதுக்கு தகுதியானவனா மாறியோ அன்னைக்கு தான் அந்த கனவுகள் உனக்கு கிடைக்கும். அதை என்னைக்குமே நீ மனசில் வச்சுக்கோ. நான் இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். நீ ஜெயிக்கிறியோ தோக்குறியோ அது இங்கே முக்கியம் இல்லை, நீ முயற்சி பண்ணுறியா அதுதான் முக்கியம். ஏன்னா நீ ஜெயிச்சாலும் முன்னேறுவ, தோத்தாலும் முன்னேறுவ. ஆனால் முயற்சி பண்ணலை அப்படின்னா நீ தோத்து போயிடுவ. புரியலையா? ஒரு நிமிஷம் நினச்சி பாரு. நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டு இருப்போம். அந்த விஷயம் கேம்ஸாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டுறதா இருக்கலாம். இப்போ நினச்சி பாரு, நீ அதை கற்றுக்க ஆரம்பித்த மொதல் நாள் என்னாச்சு? நீ தோத்துருப்ப. ரெண்டாவது நாள் நீ தோத்துருப்ப. இப்படி மொதல் நாள், ரெண்டாவது நாள், மூணாவது நாள் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கமே அப்படின்னு நீ முயற்சி பண்ணலை அப்படின்னா இன்னைக்கு அந்த விஷயத்த உன்னால் கற்றுக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. நீ ஒவ்வொரு தடையும் தோக்கும்போது நீ பண்ண தப்பை நீ உணர ஆரம்பிப்ப. ஒரு கட்டத்துக்கு மேலே நீ பண்ண தப்புகளை நீ திருத்திக்க ஆரம்பிப்ப. இப்படி தான் நீ அந்த விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்ப. இதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும். இங்கே நீ எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் நீ அதில் ஃபஸ்ட்டு தோக்க தான் செய்வ. நீ தோக்கும் போதெல்லாம் நான் தோத்துட்டேனே அப்படின்னு ஒரு ஓரமாக இருந்து வருத்தப்பட்ட அப்படின்னா அதில் எந்த பலனுமே இல்லை. நீ தோக்கும்போது நீ ஏன் தோத்தங்கிற காரணத்தை கண்டுபிடிக்கணும். அந்த காரணத்தை நீ உணர்ந்து அதை நீ திருத்திக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ நினச்ச மாதிரி அந்த விஷயத்தை திரும்ப இன்னொரு தடவை செஞ்சு முடிக்க முடியும். இதை யார் வேணாலும் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன், நீ நம்பு. உங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு எண்ணம் மனசில் வந்து போகலாம். நான் தினமும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்னால் பெரிய அளவில் சாதனைகளை படைக்க முடியறதில்ல. ஆனால் சில பேர் நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சாதனைகளை மிக சாதாரணமாக பண்ணிட்டு போகிறாங்களே அப்படின்னு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும். இங்கே யானைகளும் உண்டு, எறும்புகளும் உண்டு. யானைகள் எறும்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவும் வலிமை வாய்ந்தது. இருந்தாலும் கூட அதுக்கான ஒரு பாதையை அதுவால் உருவாக்கிக்கிட முடியாது. ஆனால் எறும்புகள் அப்படி இல்லை. எவ்வளவு மீட்டர் தொலைவாக இருந்தாலும் சரி, அது போகிற பாதையில் அதுக்குன்னு ஒரு பாதை உருவாயிடும். அது மட்டும் இல்லை, இங்கே 10 டன் உள்ள ஒரு மரத்தை நீ வெட்டணும் அப்படின்னா அதுக்கு 10 டன் உள்ள ஒரு கத்தி தேவையில்லை. வெறும் 10 கிராமில் ஹேக்ஸா பிளேட் போதும், அந்த மரத்தை வெட்டி துண்டாக்கிடலாம். அது மாதிரி தான் உன்னோட வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கிற சின்ன சின்ன முயற்சிகள் தான் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்குங்கிறத நீ மனசில் வச்சுக்கோ. அது மட்டும் இல்லை, இங்கே துளி துளியாக விடுற மழை துளிகள் தான் உரண்டு ஓடுற ஒரு ஆறுகளை உருவாக்குது அப்படிங்கிறத நீ என்றைக்குமே மறக்காது. ஸோ என்றைக்குமே ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோ. இந்த வாழ்க்கை ரொம்ப கடினமாக தான் இருக்கும்.
இதில் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட கனவுகளை அடையணும் அப்படின்னா அதுக்கு நீ கஷ்டப்பட்டு